சென்னை டேப்லர் பிரவேஷ் ஜெயின், டேப்லர் யஷ்வந்த் மற்றும் கோவை டேப்லர் ராகுல் ஆகியோர் இணைந்து 5ஆம் ஆண்டு ஃபிளைட் ஆஃப் ஃபேண்டசி மூலம் கோவையைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய 16 குழந்தைகளை வாழ்நாளின் முதல் விமான பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்து அவர்களின் இதயத்தில் நீங்கா நினைவுகளை உருவாக்கியுள்ளனர். மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் 100 சென்னை மற்றும் ரவுண்ட் டேபிள் 20 கோயம்புத்தூர் உறுப்பினர்கள் இணைந்து 5வது ஆண்டாக தொடர்ந்து ஃபிளைட் ஆஃப் ஃபேண்டசி என்னும் மனம் நிறைந்த சமூக பணியை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். 2026ஆம் ஆண்டில் இத்திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூரைச் சேர்ந்த 16 பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு வாழ்நாளில் முதன்முறையாக விமான பயணம் அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்பயணம் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து காலை தொடங்கியது. அங்கிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தைகளுக்கு மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அளித்த முக்கிய தருணமாக இது அமைந்தது. விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தைகள் பீனிக்ஸ் மார்க்கெட் வணிக வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு பல்வேறு விளையாட்டுகள், செயல்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக மதிய நேரத்தை கழித்தனர். குழந்தைகளின் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்நிகழ்ச்சியின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலித்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டு கடற்கரையின் இனிய சூழலில் சாந்தமாக ஓய்வெடுத்து சென்னையின் உற்சாகமான சூழலை அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒரே நாளில் பல நினைவுகளால் நிரம்பிய இந்த அனுபவ பயணம் மாலை நேரத்தில் மீண்டும் கோயம்புத்தூருக்கு விமானம் மூலம் திரும்பியதன் மூலம் நிறைவு பெற்றது. இந்த அர்த்தமுள்ள முயற்சி தொடர்ந்து 5வது ஆண்டாக இணைந்து செயல்பட்டு வரும் ரவுண்ட் டேபிள் 20 கோயம்புத்தூர் மற்றும் ரவுண்ட் டேபிள் 100 சென்னை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முயற்சியால் சாத்தியமானது. பொருளாதாரத்தில் நலிவுற்ற குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் வழங்கும் நோக்கில் இந்த அமைப்புகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன. இந்நிகழ்ச்சியையொட்டி அமைப்பின் பிரதிநிதிகள் இத்தகைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களின் கனவுகளை விரிவுபடுத்த உறுதியாக உள்ளதாக தெரிவித்தனர். என் பேர் ஜானகி. நான் இன்னைக்கு ஃப்ளைட்டுக்கு போனேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஜாலியாக இருந்துச்சு. சென்னையில் நல்லா இருந்துச்சு. சென்னையில் காலையில் கீதம் போய் சாப்பிட்டோம். ஃப்ளைட்டில் ஏறும்போது ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தலை சுற்றுச்சு. சென்னை நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனாங்க. இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜெய்ஸ்ரீ. ஃப்ளைட்டில் ஏறும்போது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? ஃப்ளைட்டில் பறக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பேர் ராமகிருஷ்ணன். இது சென்னைக்கு போகணுன்னாங்க. சரி, நான் வந்து பார்க்கும்போது ஏரோப்ளைன் பார்த்ததில்லை, அதனால் பார்க்கணுன்ட்டு தோணுச்சு. இப்போ தான் பார்த்தேன் முதல்ல. அப்புறம் எனக்கு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஏறும்போது பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நேம் இஸ் ஆனந்த பிரகாஷ். நான் 6th முடிச்சு 7th போக போகிறேன். நாங்கள் ஏரோப்ளேனில் சென்னையிலையும் வந்ததில்லை, ஆனால் நாங்கள் இப்போ வந்தோம். ஏரோப்ளேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக இருந்தது. இங்கே இருக்க இடமும் நல்லா இருக்குது. சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. Hi everyone, I'm Neeraj Gupta. We are from Roundtable India, from Mart 100. So today we are doing a joint initiative along with Coimbatore Table, CNRT 20, which is called Flight of Fantasy. It's a very interesting concept where we bring in underprivileged and kind of orphan kids to our city and show them around. It's the first time they're going in an aircraft in a flight, so it's a very joyful experience for them. We've been doing this for the last 5 years and we've been doing it successfully and brought smiles to hundreds of kids. So about Roundtable India, we are an organization where our main motto is freedom through education. So we build classrooms and promote education throughout the country. We built more than 10,000 classrooms till date in India. So that is one of the very impactful thing that we've had. And